கவின் ரேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு 40 அடி ரோடு. 40 அடி ரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம். நார்த் ஃபேஸிங். 2 பெனிஃபிட்டு. ஒன்று வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பெனிஃபிட்ன்றதோட 40 அடி ரோடு மேலே இருக்குது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. மூணாவது ப்ராப்பர்ட்டி வந்து நார்த் ஃபேஸிங். இது ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பங்களாஸ் மாதிரிலாம் வீடு கட்டிருக்காங்க. உண்மையிலே வந்து நல்ல டெவலப் இந்த ஏரியா. லேண்டு போடும்போது வந்து அப்படியே சைலண்ட்டாக இருந்தாங்க. பட் இப்போ வந்து நிறைய ஃபுல்லாக வீடுங்க கட்டிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பங்களாலாம் கட்டிருக்காங்க. எல்லாமே நல்ல ஒரு லக்ஸரி ஃபினிஷிங்கில் தான் வீடுங்க கட்டியிருக்காங்க ஃபுல்லாக. 30 அடி ரோடு. இந்த வீடு நான் காமிச்சிங்களா, எப்படிலாம் வீடு கட்டிருக்காங்க பாருங்கள். நல்ல லக்ஸரி ஃபினிஷிங்கில் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லா வீடுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வீடு கட்டினதுக்கப்புறம் இங்கே தண்ணி நிற்காத நான் சொல்லியிருந்தாங்க. தண்ணி நீங்கள் பார்த்தீங்க, வீடு கட்டினா தண்ணி நிற்காது. அதுக்கு தான் இந்த ஏரியாவை ஸ்ட்ரீட் நான் வந்து கவர் பண்ணி காமிக்கிறேன். எங்கேயுமே தண்ணி நிற்கல பாருங்கள். வீடு கட்டிட்டாங்க அப்படியே தண்ணி நிற்காது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே. அந்த நல்ல டெவலப்டு. இதில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்காக பார்க்க வந்திருக்கோம். லேண்டு அப்ரூவல் லேண்டு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 ஃப்ளோருக்கு பில்டிங் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க. கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டுக்கு வாங்கியிருக்காங்க, அதாவது 3rd ஃப்ளோர் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. நல்லா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. நார்த்து ஃபேஸிங்கு. தண்ணி நிற்கிது. தண்ணி வந்து எதனால் நிற்கிது அப்படின்னு பார்த்தா நான் அந்த பக்கமும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த பக்கம் ஃபுல்லாக வீடுங்க கட்டின இடத்துல தண்ணி நிற்கிதான்னு காமிக்கிறேன். தண்ணி நிற்காது. இது காலி இடம் பள்ளமாக இருக்கிறது தண்ணி நிற்கிது. நீங்கள் மண் அடிச்சுட்டு வீடு கட்டி வச்சிட்டிங்கன்னா பக்கத்தில் கண்டிப்பாக நிற்கவே நிற்காது. நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி 1505 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா ஃப்ரண்டேஜ் வந்து 27.3, பேக்கில் 32, ஒரு 5 அடி கோர்ஸ் இருக்குது. 27 ஃப்ரண்டேஜ் 32.3 பேக்கில் வரும். வெஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து 48 அடி, வெஸ்ட் சைடில் 48 அடி வரும். ஈஸ்ட்டில் 49.6. இது மாதிரி கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு 5 அடிக்கு வந்து கோர்ஸ் இருக்குது. அது நீங்கள் பில் பண்ணும்போது மேட்ச் பண்ணி பில் பண்ணிக்கலாம். பட் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. பக்கத்தில் பாருங்கள், காசா கிராண்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ சேல் முடிஞ்சிச்சு நிறையா. அந்தளவுக்கு வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்து மெயின் ரோடு போயிடலாம். ஃபியூச்சரில் வந்து சிடிஎஸ் ரோட்டில் வந்து மெட்ரோ வரப்போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான் உங்களுக்கு மெட்ரோவே வரும். அந்தளவுக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷனு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நான் அப்படியே அந்த ஏரியாவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஏரியாவில் எப்படி இருக்குது, ஏரியா எப்படி டெவலப் ஆகிருக்குன்றது நம்ம வந்து பார்த்துடலாம். பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஏரியா வந்து டெவலப் ஆகிருக்கு, நிறைய வீடுகள் கட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ்க்கு வருவோம். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக காஸ்ட் வந்து 1.47 crore. 1,47,00,000 ரூபா. கிட்டத்தட்ட 9,800 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும் ஒரு பீஸில் பார்த்தீங்கன்னா. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் 1.47 crore. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலை ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.